ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குதுங்க. இந்த 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம பதிவு போட போகிறோம். அதனுடைய ஒரு நட்சத்திரம், அதனுடைய கேரக்டர், அதனுடைய மிருகம், மரம், பட்சி, நாடி, கணம் போன்ற குணாதிசயங்கள் பற்றியும் அவை அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் பற்றியும் நம்ம சொல்ல இருக்கிறோம். இந்த எபிசோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக மிக பயனுள்ள பதிவாக இது கண்டிப்பாக அமையும். நிச்சயமாக வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். நன்றி. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியாக பார்க்கலாம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். மக நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் இது 10வது நட்சத்திரமாக வரக்கூடியது. மகம், அதாவது அஸ்வினி, மகம், மூலம், இதெல்லாம் கேது பகவானுடைய நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம். மகம் 1, 2, 3, 4 பாதங்களும் சிம்ம ராசியில் அமைகின்றன. மகத்தின் அதிபதி கேது பகவான், சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசை கேது தசையாகத்தான் அமையும். ஸோ கேது ப்ளஸ் சூரியனுடைய ஆதிக்கம் பிறந்தவர்கள் இவர்கள். இந்த மக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் ஆரம்ப எழுத்து வைக்கணும் அப்படின்னா ம, மீ, மு, மே, இதில் தான் வைக்கணும். மிருகம் ஆண் எலி, பட்சி ஆண் கழுகு, மரம் ஆலமரம், ரஜ்ஜு பாதரஜ்ஜு, நாடி சமான நாடி, கணம் ராட்சச கணம், அதிதேவதை சூரியன். இந்த மகத்தினுடைய சின்னம் அப்படின்னு சொன்னாலே ஒரு அரியாசனம், சேர், அதாவது உட்கார்ந்துருக்கக்கூடிய அரியாசனம், அதுதான் சின்னமாக இருக்கு. ஏன்னா இந்த மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆளுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மக நட்சத்திரத்தினுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உண்மையாக இருக்க விரும்புவாங்க. உண்மையாக இருக்க விரும்புவாங்க. ரொம்பவும் படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஞானம் உடையவர்கள், அப்சர்வேஷன் மைண்ட் இருக்கும். ஒரு முறை வாத்தியார் சொல்கிறது, டீச்சர் சொல்கிறத கேட்டாலே அதை அப்படியே உள்வாங்கக்கூடிய ஒரு நிலை, நல்ல ஞாபக சக்தி கூட இருக்கும். இவங்களை பொறுத்தவரையும் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரிய, அதாவது மகத்துக்கு அப்புறம், அதாவது கேது தசைக்கு அப்புறம் சுக்கிர தசை வருங்க. இந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்துட்டாருன்னா கொட்டி சுக்கிரன் கொட்டி கவுக்குன்னு பழமொழி. சுக்கிரன் சரியில்லைன்னா அது கட்சியில் சொஃபஸ்டிகேட்டடாக ஜாலியாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா சினிமா பார்க்கணும், பீச்சுக்கு போகணும், அப்படி படிப்பை தவிர மீதியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு கிரகங்கள் லக்னப்படி சீராக அமைந்து விட்டால் சூப்பர். இந்த சூரிய திசையில் ஒரு பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டு இவங்க
இவங்க பக்கம் எல்லாரையும் இழுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இவங்க அறிவு சார்ந்த எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப ஜீனியஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட இவங்களுக்கு இந்த பர்சனல் லைஃப், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. இந்த கும்பகோணம் மகாமகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது பண்ணுறது. அந்த குளத்தில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இறங்கி குளிக்கணும், நீராடணும். அது ஒரு பெரிய, அதில் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதை செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது. விநாயகரை வழிபாடு பண்ணுறது எப்பவுமே சிறப்புங்க. யானைக்கு சாப்பிட பழங்கள் மட்டுமல்ல, அது யானை என்ன சாப்பிடுதோ எல்லாம் வாங்கித்தரலாம். இவங்க பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், திண்டுக்கல் தவசிமலை என்ற இடத்துல மகாலிங்கேஸ்வரர் கோயில் ஆலயம் இருக்குது. அதை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சாப விமோசனங்கள், அதாவது முன்ஜென்ம சாபங்கள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி இது போன்ற முக்கியமான நாட்களில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. விநாயகரை வழிபாடு பண்ணுறது, பிரதோஷ காலங்களில் சிவ வழிபாடும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சட்டமுனி ஜீவசமாதி வழிபாடு மிகவும் சிறப்பானது அப்படின்றாங்க. வருமானம் வராதவங்களுக்கு அங்கே போயிட்டு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி நம்ம தவசி மேடை மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் போய் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவர்கள் தலைமை பண்பு உடையவர்கள், ஞானம் உடையவர்கள், ஆளுமை உடையவர்கள், நல்ல நிபுணத்துவம் பெற்றவர்கள். கோபமும் இருக்கும், நல்ல குணமும் இருக்கும். நுட்ப அறிவு, எல்லாவற்றையும் கிராஸ்பிக் பவர், தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இவர்களுக்கு இயல்பாகவே அமையும். ஆனால் ஒரு கெத்து இருக்கும் பாருங்கள் இவங்கக்கிட்ட, அது யாருக்கிட்டையும் இருக்காது அந்த கெத்து. அப்படி ஒரு கெத்து, தாங்கிற ஒரு நிலை இருக்கும். விட்டு கொடுக்க மாட்டாங்க, சில விஷயங்களில் விடாப்பிடியாக இருப்பாங்க. இவங்ககிட்ட அதுதான் விடாப்பிடியாக விட்டு கொடுத்து, அதாவது விட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. பர்சனல் லைஃப்லேயோ இல்லை வெளிவட்டார வாழ்க்கையிலையோ பொது வாழ்க்கையிலையும். ஆனால் இவங்களை பொறுத்தவரையிலையும் விட்டு கொடுத்தல் என்பது இவங்ககிட்ட கிடையாது. இவங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சாங்கன்னா இப்போ எப்பேற்பட்டாவது எந்த விலை கொடுத்தாவது வாங்கிடுவாங்க, அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இவங்க குடும்பத்துக்காக உழைப்பாங்க, நல்ல பக்தியும் இருக்கும். ஆனால் இவங்களை புகழ்ந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களை போல் உண்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், மெல்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் காரியம் சாதிக்கலாம். ஆனால் இவங்களை நீங்கள் காலை மறிச்சிட்டீங்க, நீங்கள் பண்ணுறது சரியில்லை, எப்படி சரியாகும்னு கேட்டுட்டு பாருங்கள், அவ்வளோதான். அப்போ கடைசி வரைக்கும் உங்ககிட்ட விரோத மனப்பான்மையோடு தான் இருப்பாங்க. யாருடைய பேச்சுக்கும் செயல்களுக்கும் இவர்கள் கட்டுப்படாதவர்கள். ஆனால் மற்றவர்களை இவர்களுடைய பேச்சுக்கும் செயல்களுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள். அதுதாங்க ரொம்ப முக்கியம். அதாவது இவர்கள் யாருக்கும் அடங்கி போக மாட்டாங்க, ஆனால் இவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள்வதில் இவர்களுக்கு நிகர் இவங்க தான். ஆனால் மெமரி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த யதார்த்த உலகத்தில் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயங்களை விட பேரு புகழ் அந்தஸ்துக்காக இவர்கள் ரொம்ப போராடுவார்கள், ஆசைப்படுவார்கள். இதுதான் மக நட்சத்திரத்தினுடைய ஒரு மகிமை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மகம் 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஷ நவாம்சம் வருது. மேஷத்தில் தான் சூரியன் ஆட்சி வருகிறார். அப்போது கேது ப்ளஸ் செவ்வாய் என்னுடைய ஆதிக்கம். செவ்வாய் மூர்க்க குணம், தான் எடுத்தது பிடிப்பு தான் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறது. மகம் 2ஆம் பாதம் ரிஷபம் நவாம்சம்,
கேது ப்ளஸ் சுக்கிரன் ஓரளவுக்கு சாதுரியமாக, சுக்கிரனுங்கிறது ஒரு சாதுரியம், ஒரு நளினம், சரி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. கொஞ்சம் இது 1ஆம் பாதத்தோட 2ஆம் பாதம் பெட்டர். மகம் 3 அப்படின்னும்போது கேது ப்ளஸ் மிதுனம், அதாவது மிதுன நவாம்சத்தில் வர்றது கேது ப்ளஸ் மிதுனம். புத்திசாலித்தனம், சாணக்கியத்தனம், இவரை இந்த இடத்துல அடித்தா இவர் விழுந்துருவார் அப்படின்னு பதம் பார்த்து அடிப்பாங்க, பக்குவமாக செய்வாங்க. காரியவாதிகள், ரொம்ப கெட்டிக்காரங்க. மகம் 3ஆம் நட்சத்திரம். மகம் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி நவாம்சமாக இருக்கும். கேது ப்ளஸ் சந்திரன் ஆதிக்கம், அதாவது ஆன்மீக குணம் இருக்கும், தாய்மையுடைய குணம், தாய்மை உள்ளம் கொண்ட ஈகை மனம் இருக்கும், மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும். ஸோ மகம் 1ஆம் பாதத்தை தவிர மீதியெல்லாம் நம்ம 2, 3, 4 எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மகம் 1 தான் கொஞ்சம் ஒரு அடமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நினச்சதை சாதிக்கணும், விடாப்பிடி, செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லையா. இவங்க அரசியல், மருத்துவம் மற்றும் அரசாங்கத்தில் உயர் பதவி, ஆளுமையுடைய பதவி, ஆன்மீகத் துறையில் சாதனைகள், சினிமா, தொலைக்காட்சி துறை போன்ற துறையில் எந்த துறையாக இருந்தாலும் இவங்கத்தான் நம்பர் 1 இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு யாராவது போட்டின்னு வந்துட்டா போதும், இவங்க போட்டி இருந்தால் தான் இவங்க ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு இவங்க அதை ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இவங்க போராடி உன்னை விட நான் பெரிய ஆளாக வரேன் பாரு அப்படின்ற அளவுக்கு இவங்க போட்டியில் வின் பண்ணுவாங்க. முதன்மையான நிலை இவங்களுக்கு எப்பவுமே நம்பர் 1 இருக்கிறது தான் பிடிக்கும். தொழில்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அதுலேயும் இவங்க கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அதாவது நல்ல செயல்திறன், கேது இல்லை ஞானகாரகன் இல்லை, புத்தி, சூப்பரான புத்தி, செயல்திறன், திட்டமிடுதல் இவர்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு குணமாக அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இளமை காலங்கள் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். மிடில் ஏஜ், சூரிய தசை வந்ததுக்கப்புறம், சூரியன் சந்திர தசை வந்ததுக்கப்புறம் வெற்றிகரமாக அமையும், அமக்கலமாக செல்லும். படிப்பில் இவர்கள் படு சுட்டி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். குரு தசை நடக்கும்பொழுது ஆன்மீகத்தில் தலைச்சி இருப்பாங்க, பக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் குரு ராகு இணைஞ்சிருக்குன்னு சொன்னாக்கா, உதாரணத்துக்கு குரு ராகு இணைஞ்சிருக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் அப்படின்னா, அவங்க ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்கு எதிராக அவங்க செயல்படுவாங்க. எங்கே கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்காதுன்னு சொல்லணும். அதே நேரத்தில் புதன் கேது இணைவு காதலில் மூழ்கடிச்சிடும். புதன் கேது இணைஞ்சிச்சுன்னா, அது சின்ன வயசில் காதல் வந்துச்சுன்னா அப்புறம் மற்றதெல்லாம் அவுட் ஆகிடுமே, வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போயிடும். சில நேரங்களில் புதன் சுக்கிரன் இணைவு இருந்தால் தாய்மாமன் மற்றும் அத்தை மகளை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். இந்த தாராபலனை பற்றி நம்ம பார்க்கலாம். 2வது நட்சத்திரம் பூரம், சூப்பர். 4வது நட்சத்திரம் அஸ்தம், 6வது நட்சத்திரம் சுவாதி, 8வது நட்சத்திரம் அனுஷம், 9வது நட்சத்திரம் கேட்ட. இந்த மேற்கண்ட இந்த 5 நட்சத்திரங்கள் மட்டுமல்ல, அணுஜென்ம திரிசர்ஜன்ம நட்சத்திரங்கள் இருக்குது. பூரம், பூராடம் அந்த நிலை. அதே போல் அஸ்தம் அப்படின்னா திருவோணம், ரோகிணி, இது போல் அனுஷம் அதாவது அனுஷம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம், கேட்டை புதனுடைய நட்சத்திரம். இதான் அணுஜென்மம் திரிஜென்மங்கிறது அதுதான். அந்த கேட்டை மட்டும் இல்லைங்க, கூட அதனுடைய மற்ற புதனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ ஆஃபீஸ் கொலிக்காகவோ அக்கம் பக்கம் உடையவர்கள் இவங்கெல்லாம் வாசிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த சோதனையும் இருக்காது, எந்த வேதனையும் இருக்காது. இவங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது. அதாவது உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நிலை வரும். மற்ற கிரகங்கள் வந்தால் ஸ்ட்ரகிளிங் தான், பிரச்சனை தான்.
அதனால் இந்த கிரகங்கள் வந்து தாராபலனை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்கிறதுக்கு காரணமே அதான். மற்றபடி இந்த நெற்றிக்கு திருநீர் அதாவது இட்டுக்கொள்வது, பௌர்ணமி நிலவு வழிபாடு செய்வது, நரசிம்மர் வழிபாடு செய்வது. நரசிம்மர் வழிபாடுங்கிறது இந்த சுவாதி நட்சத்திரம் சொன்னேன் இல்லையா, அதனுடைய இது சுவாதியில் தான் பிறந்தவர் நரசிம்மர். இதெல்லாம் வந்து நம்ம தாராபலனை வச்சு தான் சொல்லியிருக்கோம். அறிவு, அழகு, கம்பீரம் இது மூன்றும் ஒருமித்தவர்கள் தான் அந்த மக நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் அதாவது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவு ஜீவிகள், பெரிய படைப்பாளிகள். அதாவது எல்லா துறைகளிலும் இவங்க நம்பர் 1 இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஆதிக்க குணம் நிறைந்தவர்கள், எளிதில் கோபம் கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். திருமணம் சீக்கிரத்தில் கைகூடாதுங்க. அப்படியே மன வாழ்க்கை அமைந்தாலும் குறுகிய காலத்தில் பிறவி சண்டை சச்சரவுன்னு பிரச்சனை ஏற்பட்டு பிரியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஏனோ பர்சனல் லைஃப் இவங்களுக்கு பெரும்பாலும் சோபிப்பதில்லை. மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம உள்வாங்கணும். இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொன்னோம், வைநாசிக நட்சத்திரம். இந்த வைநாசிக நட்சத்திரத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வைநாசிக நட்சத்திரம் ஆன இந்த ரோகிணியில் பாதசாரம் பெற்று பலன் தரும்போது தசாபுத்தி நடந்தால் அவள்கிட்ட ரொம்ப வாழ்க்கை அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இது எவ்வளோ காலம் தசாபுத்தி நடத்துதோ, ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தசாபுத்தி வேறு இருக்குது இல்லையா, அப்போது அந்த காலங்கள் அவ்வளோதான் உங்களை மீண்டு எழுந்து வெளியில் வர முடியாத நிலைமை ஆக்கிடும். அதே நேரத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு வருட கிரகங்களான கோச்சார ரீதியாக குரு பகவானோ, சனி பகவானோ, ராகு பகவானோ, கேது பகவானோ சஞ்சாரம் செய்தால் அவ்வளோதான் உங்களுக்கு வாழ்க்கையே வந்து ஒரு சூன்யமாயிடும். அது எத்தனை வருஷம் தசை நடத்துதோ அந்த காலகட்டம் உங்களுக்கு அவுட்டுங்க. அவ்வளோதான். பாதசாரம் தான் இது நம்ம சொல்கிறோம். அதில் எந்த கிரகம் ஒன்றாலும் நிற்கலாம் இல்லையா, அதுதான். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.